மாறன் சீரியல்ல ரொம்ப அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம மாறன் வந்து கண்மணியை வந்து மண்டபத்துக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஆட்டோவில் ஏறி வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இன்னமும் உங்கள் பொண்ணை காணும். எங்களுக்கு உங்கள் சம்மந்தம்லாம் எங்களுக்கு தேவையா? ஆரம்பத்திலேயே இந்த குடும்பத்தெல்லாம் வந்து சம்மந்தம் வச்சுக்க வேணான்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஏன் பேச்செல்லாம் கேட்டிருந்தா இப்போ சபையில் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமான்னு சொல்லி வள்ளி வந்து வறுத்தெடுக்கிறப்ப கண்மணி வந்துட்டாங்க. அந்த இடத்துல உன்னை வந்து கண்ணா அப்பனான்னு வந்து திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? மனமேடையிலேருந்து நீ வெளியில் போனதுனால யார் யாரெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடி? எதுக்கடி வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்பனா திட்டுறாங்க. திட்டாதீங்க. கண்மணி எது செஞ்சிருந்தாலும் எங்கள் வீட்டோட நன்மை கருதி தான் அவள் எல்லாமே செஞ்சிருப்பா. எங்கம்மா போனேன்னு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. அண்ணா சும்மா இருண்ணே, இன்னமும் வந்து சாஃப்டாக கேட்டுட்டு இருக்க, எங்கடி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி உடனே ராஜேஷோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னாங்க. திடீர்னு பார்த்துக்கிறதுக்கு வேற யாரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. சூப்பர்மா, இப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒன்றுனா நீ துடிக்கிறல்ல, ஒன்றை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்து ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு தான் வந்து பெரிய கௌரவமே வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட ராமச்சந்திரன் எப்படி யோசிப்பானோ அதே மாதிரி தான் கண்மணி யோசிச்சிருக்கா. அதனால என்ன தெரியுது, எங்கள் வீட்டோட அன்பு பாசம்லாம் அளவு கடந்து பெருசு. இதுதான் கண்மணி வந்து நிரூபித்து காட்டியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நியாயம் பக்கம்தான் கண்மணி வந்து நின்றுருக்கா. நீ போனதில் தப்பே இல்லை. ஆனால் சும்மா இருன, இங்கே யார்ட்டையா சொல்லிட்டு போனாலா, இல்லாட்டி வேற எங்கேயோ போயிட்டு அங்கே தான் போனான்னு சொல்லிட்டு இருக்காளா? இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறவ நாளடைவில் யார்ட்டையுமே சொல்லிக்காம கொல்லிக்காம வீட்டை விட்டு நிரந்தரமாக வந்து எங்கேயோ வெளில போயிட்டானா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொன்னோன்னே ஜெயலட்சுமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த இடத்துல ஜெயலட்சுமி வீரானால எதுவும் பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்தோன்னே கடுப்பாயிட்டாங்க. ராமச்சந்திரன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா நீ ஓவரா திமிராதான் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் வள்ளிய நீ முதல்ல எங்கேயாவது வெளியில போ, நீ மூஞ்சிலே முழிக்காத, இது மாதிரிலாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்றைக்குமே உன்னை வீட்டில் கூட சேர்த்துருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டாங்க. உடனே சோகமாக வந்து போகிறாங்க. மாறன் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. ஏன் அத்தை இங்கே நின்றுட்டு இருக்க? இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தானே நீ மாட்டுக்கு வெளியில் வந்து போயிட்டு இருக்க? நம்ம ராகவன் கல்யாணம், டேய் என்ன நடந்துச்சுன்னு பேசாத அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னத்த நடந்துச்சு? ஒன்று அழுவ வச்சது யாரு? எல்லாம் அவங்க அப்பா தான். ஏண்டி இது மாதிரிலாம் வந்தேன்னு சொல்லி நான் கேட்டேன்னா அப்போ 2-3 வார்த்தை நான் கேட்க தானே செய்வேன். இது மாதிரிலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கௌரவ குறைச்சலாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உங்கள் அப்பா என்ன சபையில் கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்திலே நீ இருக்காத வள்ளின்னு சொல்லி வீட்டுக்கு போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லும்போது அத்தை வாத்தை உள்ளே போகலாம். ராமச்சந்திரனா என்ன மண்டையில் கொம்பா முளைச்சிருக்கு, வா அத்தை போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு மாசா வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறுத்துங்கப்பா, என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? என்ன நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாரை அடிச்சிருக்கீங்க தெரியுமா? அத்தையை அடிச்சிருக்கீங்க, நம்ம வீட்டு குலசாமியை அடிச்சிருக்கீங்க. இத்தனை நாளாக வந்து எப்படி நம்ம குடும்பத்தை வந்து அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மற்ற வாய் வார்த்தைக்கு வேணாம், நான் மற்றவங்களுக்கா அத்தனை கூப்பிடலாம். ஆனால் மனசளவில் அம்மா ஸ்தானத்தில் தான் இவங்க நம்ம எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை நீ ஓவராக வந்து தப்பாக பேசாத. நீங்கள் யாரை கேட்டு வந்து அடிச்சிங்க? அதுவும் இல்லாமல் வள்ளி அத்தை பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்கலன்னா என்ன பண்ணுவேன்? இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னை மீறி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து அப்படியே மூக்கு மேரில் வரல வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அது, இது வரைக்கும் நம்ம முன்னாடி குரலே கொடுக்க மாட்டான், என்ன இப்படி கொடுத்துட்டு இருக்கான்? அத்தை நீ எல்லாம் சும்மா அழுதுகிட்டுலாம் இருக்காத அத்தை. நான் இருக்கிறப்ப உன் கௌரவத்தை யாருக்காக எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னத்தை நினச்சிட்டு இருக்காரு? என்ன இவர் கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சாரா? மன்னிப்பு கேட்டால் இந்த கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் உங்கள் சௌரியன் ராமச்சந்திரன் வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி